அனைவருக்கும் வணக்கம். கடந்த 24 மணி நேரம் ரொம்ப பிஸியாக இருந்திருக்குது நண்பர்களே. இந்தியாவுடைய பிரதமர் ஈரானுடைய அதிபரோடு பேசியிருக்கிறாரு. அதற்கு பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோட பேசியிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்தியாவிடம் அமெரிக்கா ப்ளீஸ் இதை கொஞ்சம் எங்களுக்காக செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு கெஞ்சி கதறி கேட்டுக்கொண்டிருக்குது. அப்படிங்கிறதான் இன்றைக்கு ஹைலைட்டே. இந்தியாவிடம் என்ன விஷயத்துல எதற்காக அமெரிக்கா கெஞ்சுது அப்படிங்கிறத முதல் செய்தியாக பார்க்கலாம். அதை தொடர்ந்து பாரத பிரதமர் ஈரானுடைய அதிபரோடு என்ன பேசினாரு, அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்குது, அதற்கு பிறகு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசினது, அதற்கு பிறகு இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் நிலவரம் எப்படி இருக்குது, இந்தியாவுடைய எல்பிஜி குக்கிங் கேஸ் பிரச்சனை எந்த லெவலில் இருக்குது, இது எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. ஈரானை அமெரிக்கா நேற்று மிக முக்கியமாக ஒரு இடத்துல போட்டு அடிச்சிருக்குது. இது எல்லாவற்றையுமே இன்னைக்கு சுருக்கமாக பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, இன்றைக்கு செய்தியுடைய ஹைலைட்டே என்னன்னா, இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் அமெரிக்கா ப்ளீஸ் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு எங்களுக்காக இந்த விஷயத்தை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. ஒரு முறையல்ல, இருமுறையல்ல, கடந்த 5 நாட்களில் பல முறை இந்த விஷயத்தை கேட்டிருக்குது இந்தியாவிடம். ஆனால் அதற்கெல்லாம் இந்தியா ஒரு மௌன புன்முறுவலை மட்டுமே பதிலாக சொல்லி இருக்குது. எந்த விஷயத்துக்காக அமெரிக்கா இந்தியாவிடம் கெஞ்சிச்சு அப்படின்னாக்க, இந்தியாவை ரஷ்யா கிட்ட இருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவிடம் கெஞ்சிக்கிட்டு இருக்குது அமெரிக்கா. உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்க அதிபருடைய மாளிகையான ஒயிட் ஹவுஸ் பேச்சாளர் இருக்கார் இல்லையா, அவர் கொடுத்த ஒரு பத்திரிகை செய்தியில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, அடுத்த 30 நாட்களுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கிறதுக்கு நாங்கள் இந்தியாவை அனுமதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக செய்தி வெளியாச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் இந்த இடதுசாரி ஊடகங்கள்லாம் இருக்குது இல்லையா, நம்ம ஊர் தமிழகத்துடைய ஆளுங்கட்சியுடைய ஆதரவு பத்திரிகைகள், டிவி சேனல்கள், காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கிறது எல்லாமே இந்த செய்தியை பயங்கர வைரலாக்குனாங்க. இந்தியா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு அமெரிக்கா யாரு? அப்ப அமெரிக்காவுடைய மிரட்டலுக்கு இந்தியா பணிந்து விட்டதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு அதே ஊடகங்கள் இன்னொரு செய்தி போட்டாங்க. அது என்னன்னா, இந்தியாவுக்கு சலுகை விலை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டினே சொல்லிவிட்டாரு அப்படின்னு அடுத்த குண்டை தூக்கி போட்டாங்க இந்த ஊடகங்கள்லாம். இதை பார்த்த உடனே நமக்கே ஒரே கவலையாயிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். என்னடா அது, ரஷ்ய அதிபர் புட்டினே நமக்கு எதிராக போறாரா அப்படின்லாம் நாமளே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டோம். அதற்கு பிறகு விசாரித்த போது தான் இது எல்லாமே இந்த கம்யூனிச சோசியலிச சித்தாந்தம் கொண்ட நம்முடைய தமிழக ஆளுங்கட்சியுடைய ஊடகங்கள், தேசிய எதிர்கட்சிகளுடைய ஊடகங்கள்லாம் சொல்ற கட்டுக்கதை அப்படிங்கிறது புரிஞ்சுது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடைய பேச்சாளர் சொன்னது உண்மைதான். அவர் இந்தியாவுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு அவர்கள் பிறகு விளக்கமும் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கான விளக்கத்தை இந்தியாவும் சொல்லியிருக்கு. அமெரிக்கா கேட்டுக்கொண்ட பிறகு நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதெல்லாம் நிறுத்தவெல்லாம் கிடையாதுப்பா, குறைச்சிருக்கிறோம். அது காரணம் என்னன்னா, ரஷ்யாவை விட சீப்பாக நமக்கு சவுதி அரேபியா கொடுக்க ஆரம்பிச்சுது, அதனால் யுஏஇ கொடுக்க ஆரம்பிச்சுது, அதனால் இந்த 2-3 நாடுகள்கிட்ட இருந்து நம்ம வாங்க ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லை, அமெரிக்கா ரஷ்யாவை விட சீப்பாக கொடுக்குறேன்னு சொன்னதுனால அமெரிக்காட்டையும் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது எல்லாம் சேர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து நம்ம வாங்குகிற அளவு குறைஞ்சது. 1.6 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்தது 1.1 லட்சம் மெட்ரிக் டன்னாக மாறுச்சு, அவ்வளோதான். ஆனால் கிட்டத்தட்ட 1 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு மேலே கச்சா எண்ணெய் நாம் வாங்கிட்டு தான் இருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொடுத்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு, அவங்க கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கான செய்திகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக நமக்கு புலப்படுது. என்ன அப்படின்னாக்க, ஒரு பக்கம் ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கி கொண்டிருக்கிற கச்சா எண்ணெயுடைய அளவை மிகப்பெரிய அளவில்
நாம் அதிகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இரண்டாவதாக இப்போ கல்ஃபில் ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்ஸ் வழியாக நம்மளால கப்பலை கொண்டு வர முடியவில்லை இல்லையா, அதுக்கு ஈரான் தடை சொல்லியிருந்தது. அதில் இந்தியாவுக்கு விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே நேரடியாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சியை கூப்பிட்டு பேசினாரு. அப்படி அவர்கள் பேசின போது ஒரே வார்த்தையில் ஈரான் நமக்கு சொன்ன பதில் என்னன்னா, இந்தியா எங்களுடைய நண்பன், எங்களுடைய நண்பனுக்காக நாங்க எதையும் செய்வோம் அப்படின்னு ஈரான் சொல்லி இருக்குது. இன்றைக்கு நமக்கு எட்டி இருக்கிற செய்தி என்னன்னா, நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஈரானுடைய அதிபரான திரு முகமது பெஷசிகான் அவர்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினாரு. அவர்களிடம் இன்றைக்கு ஈரான்ல நிலவுகிற சிச்சுவேஷனை பற்றி நேரடியாக கேட்டறிந்து தெரிந்து கொண்டாரு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அப்படி பேசும்போது ஈரானுடைய அதிபர் இந்தியாவிடம் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னாக்க, இந்தியா இப்பொழுது பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைவராக இருக்குது. அதனால பிரிக்ஸ் அமைப்பு கடுமையான தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேணும். யாருக்கு? இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கண்டனத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டாரு. அதற்கு நம்மனால என்ன முடியுமோ நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி இந்தியாவுடைய கப்பல்களை நீங்கள் அனுமதிக்க வேணும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக அப்படின்னு கேட்டுக்கொண்ட போது, இந்தியா எங்களுடைய நண்பன், உங்களுக்காக நாங்கள் என்ன வேணா செய்வோம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய அதிபர் சொல்லியிருக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பிறகு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு தொடர்பு கொண்டு பேசினார். கடந்த 2 நாட்களுக்குள்ளாக இது 4வது முறை திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானிய மினிஸ்டரோட பேசுறது. அப்பொழுதும் இதே ரிக்வெஸ்ட்டை ஜெய்சங்கர் அவர்கள் வைத்தாரு. அப்பொழுது அவர் மீண்டும் இந்தியாவுக்காக நாங்கள் எதையும் செய்வோம், இந்திய கப்பல்களை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்றைய தினமே இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் கப்பல்கள் 2 கப்பல்கள் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாக சேஃபாக வெளியில் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி என்னன்னா, மேலும் 2 கப்பல்கள் எல்பிஜி, நம்மளோட சமையல் எரிவாயு இருக்குது இல்லையா, எல்பிஜியை ஏற்றிக்கிட்டு அந்த வழியாக வந்துருச்சு வெளியில் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது. இப்படி ஈரானும் இந்தியாவும் பேச்சுவார்த்தை நடத்திய போது தான் அமெரிக்கா இந்தியாவிடம் இப்படி ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கோங்கன்னு கெஞ்சின கதையெல்லாம் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அது பற்றி பேசிய போது தான் இப்போ கல்ஃப்ல இருந்து நம்மளுடைய கப்பல்கள் சேஃபா இந்தியா வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு அப்படி ஒரு தேவை, நாம் பிற நாடுகளிடம் அதிகப்படியான கச்சா எண்ணெய் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு பேசப்பட்டதாக சொல்லப்படுது. இந்தியாவுடைய கப்பல்கள் 34 கப்பல்கள் இப்பொழுது அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ல இருக்குது, முன்னும் பின்னுமாக நிற்குது அப்படின்னும் அந்த கப்பல்கள் எல்லாம் சேஃபா கச்சா எண்ணெயையும் எல்பிஜியும் ஏற்றிக்கிட்டு வர்றதுக்கு அனுமதி வழங்குவதற்கு ஈரான் தயாராக இருக்குது அப்படிங்கிற செய்தியையும் ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஈரானிய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கிடையே இன்னொரு பக்கம் பயங்கரமான ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்குது நண்பர்களே. அது என்ன அப்படின்னாக்க, இந்த அமெரிக்கா ஒரு விஷயத்தை சொல்லிச்சு இல்லையா, இந்தியா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கிக்கலாம், அதுவும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்குது, அடுத்த 30 நாட்களுக்கு நீங்க கச்சா எண்ணெய் வாங்கலாம், அதுவும் எப்படின்னா கடல்ல எந்தெந்த கப்பல்ல எங்கெங்க கச்சா எண்ணெய் இருக்குதோ அதையெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம், நாங்க தடுக்க மாட்டோம் சொல்லி இருக்குது. என்னன்னா, நீங்க புதுசா ரஷ்யாவிலிருந்து ஏற்றிக்கிட்டு வரக்கூடாது, ஆனால் கடலில் நிற்கிற கப்பல்களை நீங்கள் அப்படியே பிடிச்சு வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்குது. பொதுவாக ரஷ்யாவிலேருந்து ஒரு கப்பலில் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கிட்டு இந்தியா சேரணும் அப்படின்னா அது 20 முதல் 30 நாட்கள் ஆகுமாம் நண்பர்களே. அதனால் என்னதான் அமெரிக்கா கண்டிஷன்லாம் போட்டாலும் உண்மையை சொல்ல போனால் 30 நாட்கள் தான் கேப். அப்படின்னாக்க இப்போ புதுசாக நம்ம ஆர்டர் கொடுத்து ரஷ்யாவிட்ட இருந்து ஏற்றிக்கிட்டு வர்றதெல்லாம் நடக்காத காரியம். மாறாக கடல்ல இருக்குது இல்லையா, அந்த கப்பல்களை இருக்கிற கச்சா எண்ணெயை இந்தியா வாங்க முடியும் சொல்றாங்க. அமெரிக்கா இந்த மாதிரி ரஷ்யா கிட்ட வெனிசுவேலா கிட்ட எல்லாம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு ரூல் எல்லாம் போட்ட பிறகு நிறைய கப்பல்கள் இந்த ஷேடோ ஃப்ளீட் அல்லது கோஸ்ட் ஃப்ளீட் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. அப்படி நிறைய கப்பல்கள் இருக்குதான். அது என்ன அப்படின்னா, இந்த சர்வதேச அமைப்பு இருக்குது இல்லையா, இந்த கப்பல்களை எல்லாம் மானிட்டர் பண்ணுகிற, அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற அமைப்பு, அந்த சர்வதேச அமைப்புல தங்களை இணைத்து கொள்ளாத தனிப்பட்ட
முறையில் செயல்படுகிற கப்பல்கள். அந்த மாதிரி கப்பல்கள் தான் ஷேடோ ஃப்ளீட்டு, கோஸ்ட் ஃப்ளீட்டுங்கிறாங்க. கோஸ்ட் ஃப்ளீட் அப்படின்னாக்க அந்த கப்பல் வந்து தன்னுடைய அந்த டிரான்ஸ்மிஷன் இருக்கும் இல்லையா, நான் கப்பலுடைய பெயர் இதெல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே வருவாங்க இல்லையா, அப்போ தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபோன் இருக்குன்னா நம்ம ஃபோனுக்கு சிம் கார்டில் நம்பர் இருக்கு இல்லையா, அப்போ நான் அந்த ஃபோன் யாருன்னு கண்டுபிடிப்போம். அந்த மாதிரியான டிரான்ஸ்மிட்டரையே ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு வர்ற கப்பல்களும் இருக்குது. அதுதான் கோஸ்ட் கப்பல். இதையெல்லாம் வந்து அமெரிக்காவோ பிற நாடுகளோ ட்ராக் பண்ணவும் முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது. இப்படிப்பட்ட கப்பல்களில் இப்பொழுது கடல்ல இருக்கிறது மட்டுமே 60 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான கப்பல்கள் எல்லாம் அமெரிக்கா வந்து இப்படி இந்தியா இப்படி கச்சா எண்ணெயை வாங்கலான்னு அறிவிச்ச உடனேயே அதுகெல்லாம் எதோ நாட்டுக்கு போயிட்டு இருந்தது, தங்களுடைய திசையை திருப்பி இந்தியாவை நோக்கி படையெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு கப்பல் ஏற்கனவே குஜராத்தை வந்து அடைந்து விட்டது. அது வந்து கிட்டத்தட்ட 1,40,000 பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை ஏற்றி கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது போல இப்பொழுது 24 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை ஏற்றி இருக்கிற கப்பல்கள் இப்பொழுது இந்தியா பக்கம் திரும்பி இருக்குது. அதுல 2-3 கப்பல்கள் சீனாவுக்கு சென்று கொண்டிருந்தவை, அவை இப்பொழுது இந்தியாவை நோக்கி போகுது. அது மட்டும் இல்ல, ஒரு கப்பல் வந்து சிங்கப்பூரை நோக்கி போயிட்டு இருந்த ஒரு கப்பல் திசையை திருப்பி இப்பொழுது இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறாங்க. இந்தியா வந்து சேஃபாக இதையெல்லாம் வாங்கலாம், இதை வாங்கினா எந்த சாங்ஷன்ஸும் இந்தியா மேலே வராது அப்படிங்கிறதுனால இந்தியாவும் இந்த கப்பல்களை இப்பொழுது இங்கே வர்றதுக்கு அனுமதிச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தினே சொல்லணும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எப்படியெல்லாம் திட்டம் போட்டு இந்தியர்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுறாரு பாருங்க. நமக்கு கச்சா எண்ணெய் வேணும், அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக வர முடியலன்னு ஈரான் கிட்ட பேசுகிறாங்க, இந்திய கப்பல்களை அனுமதி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா ஈரானோடு நல்ல நட்பு இருக்குது நமக்கு, இஸ்ரேல் அமெரிக்காவோட நமக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது. இது மட்டும் இல்லை, அமெரிக்கா வந்து 30 நாளைக்கு நீங்கள் கச்சா எண்ணெய் யார்கிட்ட வேணால் வாங்கிக்கலாம், எந்த கண்ட்ரோலும் இல்லைன்னு சொன்ன உடனே இந்த பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறவன் பூரா இப்போ இந்தியாவை நோக்கி படையெடுக்கிறான். அதை ஆக்சுவலாக பிளாக் மார்க்கெட் நம்ம சொல்ல முடியாது, அது கோஸ்ட் ஃப்ளீட் அல்லது ஷேடோ ஃப்ளீட்னு சொல்லாமே. அந்த ஷேடோ ஃப்ளீட், கோஸ்ட் ஃப்ளீட் எல்லாம் சைனாவுக்கு, சிங்கப்பூருக்கு அங்கங்கே போனதெல்லாம் இப்போ இந்தியாவை நோக்கி வருது. இதனால் நமக்கு கிடைத்திருக்கிற நல்ல செய்தி என்ன அப்படின்னாக்க, நமக்கு இந்தியர்களுக்கு பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் பற்றாக்குறை ஏற்படாது அப்படிங்கிறதா நண்பர்களே. அதே போல் எல்பிஜி டேங்கர்களையும் இப்பொழுது இந்தியாவை நோக்கி அனுப்பியிருக்கிறாங்க. இதனால் நமக்கு சமையல் கேஸ் எரிவாயு தட்டுப்பாடும் ஏற்படாது அப்படின்னு நாம் நம்பலாம் அப்படிங்கிறதா நம்முடைய நம்பிக்கையாக இருக்குது. நமக்கு கிடைத்திருக்கிற செய்திகளை வைத்து, தரவுகளை வைத்து நாம் புரிஞ்சுக்கிறது இதுதான். அதனால் மக்களே, நாம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்கே பிரதமராக இருக்கிறது வரைக்கும் நாம் எதை பற்றியும் அச்சப்பட வேண்டியதில்லை. உலகத்தில் எல்லா நாடுகளும் இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிட்டாங்க. யூரோப்லாம் கிட்டத்தட்ட 50% ஏற்றிட்டாங்க. பாகிஸ்தான் சொல்லவே வேண்டாம், 3 மடங்கு ஏறிடுச்சுங்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் விலையையும் ஏற்றவில்லை, தட்டுப்பாடும் இல்லாமல் வச்சிருக்கிறாங்கன்னா எவ்வளவு பிரமாதமாக ஒரு அரசாங்கம் இங்கே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர வேணும். 2026 தமிழகத்தில் தேர்தல் வருது. அப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் வாக்களிக்க செல்லும்போது, வாக்களிக்கும் போது கண்டிப்பாக நாம் இதையெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு தான் நாம் வாக்களிக்க வேணும். சரியான கட்சிக்கு வாக்களித்தோம்னா நம்முடைய நாடும் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பாரதம் இன்னைக்கு அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்குது. அதே போல் தமிழகமும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா நாமும் தமிழகத்தில் சரியான கட்சியை நாம் ஆட்சியில் அமர வைக்க வேணும் அப்படிங்கிறத நாம் உணர வேணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.